வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பென்னி வோங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். ஜப்பானிய வெளியுறவு அமைச்சர் திரு டோஷிமிட்சு மோட்டேகியும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையுடன் கூடிய வளமான சுதந்திர பகுதியாக பராமரிப்பது குறித்து இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. அட்டவணை இனத்தினருக்கான அரசு திட்டங்களின் அமலாக்கத்தை டிஜிட்டல் மயமாக்கி வலுப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள PM அஜய் இணையதளம் மற்றும் அஜய் மொபைல் செயலியை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். 83ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையின் நாகை தஞ்சாவூர் பிரிவில் சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாகை காரைக்கால் துறைமுக நகரங்களுக்கும் திருச்சி கோவை தொழில் மையங்களுக்கும் இடையே போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்த இதனால் ஏதுவாகும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக நாளை புதுடெல்லி செல்கிறார். நாளை மாலை தலைநகரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை திரு விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோவில் தேரோட்ட திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. இதையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி உத்தரவு பிறப்பித்துள்ளார். IPL கிரிக்கெட்டில் இன்று தரம்சாலாவில் நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் டாஸ் ஜெயித்த குஜராத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.